Hello, Wanakam, and welcome. It's time for melody, it's time for harmony, it's time for a super honor episode of Padal Pirandakadai only on Peppers, and my name is Rajiv. இன்னைக்கு நம்ம கெஸ்ட் வந்து ஒரு very successful young ஆன bad boy. He started off his career with the movie Vallavan and gave us many successful hits including Alex Pandian, and he is ready for a Tagraru. And future வந்து he has some amazing movies like Valu, Jilla and many more. இன்னைக்கு வந்து our guest is Kavinjar Karunakaran. வணக்கம் and welcome. வணக்கம். First of all வாழ்த்துக்கள் சார், நீங்க வந்திருக்கீங்க. அவங்க தகராறு வந்து பயங்கரமா வந்திருக்கு நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து. இப்போதான் ஆடியோ ரிலீஸ் ஆயிருக்கு, லிரிக்ஸ் வந்து சூப்பர்பா இருக்கு, ரொம்ப ஒரு ஆட்டிடியூடா இருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுங்க சார்? இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் உங்களுக்கு தானே தகராறு? கண்டிப்பா தகராறு வந்து நான் கணேஷ் சார்ல வந்து இந்த கதையை பத்தி சொல்லும் போதே வந்து மதுரை களம் இது. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து சென்னை. அப்படி இருக்கும்போது நான் மதுரை களத்தை எழுதும் போது வந்து எனக்கு ஃபுல்லா வந்து கிராமத்து சம்பந்தமா பாட்டு எழுதணும்னு சொன்னாங்க. அது இல்லாம வந்து இது ஒரு வெறியான பாட்டு. என்னன்னா நண்பரை கொலை செய்யப்பட்ட இடத்துல வந்து ஹீரோ வந்து ஒரு ஆக்ரோஷமாக பொங்கி எழுற பாட்டு. அந்த பாட்டு நான் எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா எழுதி முடிச்ச உடனே அதை பார்த்தேன், சரி நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அதோட சாய்ஸ் தான் வந்து ஜில்லாலையும் எனக்கு தொடருது. மதுரை சம்பந்தமாவும் நம்மளால எழுத முடியும். ஸோ இது பயங்கரமான ஒரு ஸ்டார்ட் இருக்கு. இந்த படம் வந்து ரொம்ப நல்லா ரிலீஸ் ஆயிருக்கு, நல்லா மக்களுக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து இந்த ஆஃபர் வந்து எப்படி வந்தது? ஏன்னா தகராறு வந்து இந்த ஆஃபர் எப்படி வந்தது, இந்த வாய்ப்பு எப்படி வந்தது உங்களுக்கு? இல்ல நான் அலெக்ஸ் பாண்டியன் படம் எழுதி முடிச்ச உடனே ஒரு தாட்டி வந்து துரை சாரை போய் சந்திக்க போனேன். க்ளோனின் ப்ரொடியூசர் துரை சாரை சந்திக்கும் போது அவர்னு கேட்டேன், சார் இது போல அலெக்ஸ் பாண்டியன் வந்து நான் தான் பேட் பாய்ஸ் எழுதுன்னு சொன்னேன். சொன்னாரு ரொம்ப குட் பாயிண்ட், ரொம்ப குட் கவிஞர் நீங்க. அப்போ சொன்னாரு அருமையான பாட்டு இது அப்படி சொன்னாரு. ஆமா சார் இது என்ன சார் பண்ணலாமா சார் இந்த படத்துக்கு கேட்டேன். நீங்க வெயிட் பண்ணுங்க கருணாகரன், ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா இயக்குனர் வந்து உங்ககிட்ட பேச சொல்றேன்னு சொன்னாரு. அதே போல ஒரு 2 நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு மறுநாள் வந்து எனக்கு இயக்குனர் வந்து போன்ல வந்தாரு, கணேஷ் சார் வந்து என் போன்ல வந்தார். ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் எனக்கு நெருங்கிய நண்பர் வேற. அவர் எனக்கு காலை படத்துல இருந்து தெரியும், ஸ்டாண்டர்டா இருக்கும்போது தெரியும். அதுக்கப்புறமா முற்பொழுது கற்பனை ஒரு படம், ஒரு அந்த படத்துக்கு அவர் பண்ணிட்டு இருந்தார் ஆரம்பத்தில். அப்போ எனக்கு தெரியும். ஒரு நாள் போன்ல வந்து இது போல சொன்னாரு, துரை சார் வந்து சொன்னார், கருணாகரன் நீங்க வாங்க மீட் பண்ணலாம். ஆனா சொல்லிட்டு அவர் இறைவத்தை சொன்னாரு, எக்காரத்தை கொண்டு நீங்க மேலே ஏறி வராதீங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சுன்னா. இல்ல சார் ஒன்றும் பிரச்சனை இல்ல கருணாகரன், நீங்க நண்பர், அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் கீழே வந்து உங்களுக்கு கதையை சொல்றேன் அப்படி சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கேற்ற போல ஒரு 2 நாள் கழிச்சு நான் போனோடனே டைரக்டர் வெரி குட் நண்பன் அவர். ஆமா, நெருங்கிய நண்பராக இருக்கிறதுனால அவர் வந்து கீழே வந்து அந்த கார் ஷீட்ல தான் உட்காந்து இருந்தோம். உட்காந்து என்கிட்ட கதை சொன்னாரு. இது போல வந்து மதுரையில் நடந்த ஒரு சம்பவம் கருணாகரன். இது ஹீரோ வந்து 4 ஹீரோங்க. அதுல வந்து ஒரு ஃப்ரெண்டு 4 நண்பர்கள் 4 பேரு. அதுல வந்து ஒரு நண்பர் கொலை பண்ணிடுவாங்க. ஹீரோ வந்து அதை வந்து பழி வாங்குற கதையை சொல்றீங்க நீங்க? இல்ல அப்படியெல்லாம் இல்ல, அதோட இது படம் தான் ரிலீஸ் ஆக போகுது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல சொல்லி எழுத சொன்னாரு. சரி நானும் அவர் சொன்னோன்னே நான் பண்ணேன். சரி எழுத ஆரம்பிச்சுட்டேன். ஒரு 6 லிரிக்ஸ் வந்து எழுதி வந்து கொடுத்தேன். அப்பதான் கேட்டேன், ஆனா இசையமைப்பாளர் யாருன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, உனக்கு எனக்கு நெருங்கிய நண்பர் தான், தருண் தான் அப்படின்னு சொன்னாரு. தருண் சார் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். ஏன்னா என் மேல வந்து ரொம்ப அக்கறைக்கூடிய நபர்ல அவர் ஒருத்தர். ஏன்னா நாங்க ஏற்கனவே வந்து போடா போடின்னு படம் சிம்பு சார் படம் பண்ண வேண்டியது, அந்த படம் எழுதி நம்ம ஒர்க் அவுட் ஆகல. அந்த படம் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுனால அது அப்படியே போயிடுச்சு. அது வந்து இப்போ தகராறு மூலியமா எங்களுக்கு தகராறு இல்லாம சக்சஸ் ஆயிருக்கு. சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். சொல்லுங்க, இப்போ வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமா வேலை பண்ணிருக்கீங்க, வெரி டிஃப்ரெண்டான சாங்ஸ் பண்ணிருக்கீங்க. வல்லவன்ல, அலெக்ஸ் பாண்டியன்ல, இது வந்து எவ்வளவு வித்தியாசமா இருந்தது உங்களுக்கு? என்ன ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருந்தது உங்களுக்கு? சேலஞ்ச் எல்லாம் என்னுடைய குருநாதர் வந்து என்னுடைய மானசீக குருநாதர் வந்து கண்ணதாசன் சார் தான். நான் வந்து என்னன்னா கண்டிப்பா ஒரு, அதாவது என் மனசுக்கு ஒரு வேணும், சரி நான் இவர் வந்து குருநாதர்னு சொல்ற அளவுக்கு வந்து நான் திறமையானவனா இருக்கணும். பிளஸ் அது அந்த இடத்துக்கு வர முடியலனா கூட பரவாயில்ல, என் மனசுல நான் கடைசி காலத்துல முடியும் போது நம்ம குருநாதர் நினைச்சோம், அந்த அளவுக்கு நம்ம ஓரளவு சக்சஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் வரணும். அதுக்கு ஏற்ற போல தான் நான் இப்போ வாய்ப்புகளை தேடிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறேன். அதுதான் காரணம் எனக்கு. சூப்பர். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்க லைஃப்ல வந்து ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட் வந்து அலெக்ஸ் பாண்டியன். அதுக்கு முன்னாடி வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அலெக்ஸ் பாண்டியன் முன்னாடி வந்து நீங்க வந்து வல்லவன்ல தான் என்ட்ரி பண்ணீங்க. அது வந்து ஒரு நல்ல ஒரு கதை இருக்கு. சொல்லுங்க, நீங்க எப்போ சின்ன வயசு இருந்தீங்க, இது இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்தது உங்களுக்கு? நான் என்னோட சின்ன வயசுல எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. என்னன்னா கவிஞர் கண்ணதாசன் போல கண்டிப்பா நம்ம பாட்டு எழுது. ஏன்னா அவருடைய பாட்டுல அதிகமா கேட்டிருக்கிறேன். சுமைதாங்கின படத்துல வரும், அந்த படத்தோட பாட்டுல எனக்கு அதிகமா பிடிக்கும். அதே போல அவர் என்னென்ன லவ் சப்ஜெக்ட் இதெல்லாம் பிடிக்கும். அதோட வந்து அவர் சோகமான பாடல்கள் வந்து எனக்கு அதிக ஈர்ப்பு இருந்துச்சு. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் எதுவும் இல்லை அந்த பாட்டு. அது இல்லாம மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் வாரி வாரி கொடுக்கும்போது அந்த கிளாசிக்லாம் அது பிடிக்கும். அதே போல பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அப்படி சொல்லி ஒரு சின்ன இதுவுமே எனக்கு ராசா இருந்துச்சு. சரி நம்ம வந்து நம்ம பாட்டை வந்து நிக்கிறோம். ஏன்னா எங்க தலைமுறைக்கு ஒரு தலைமுறைக்கு பார்த்தா மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னால ஈர்க்கப்பட்ட பாடல் தான் அது. மற்றபடி எனக்கு ஒரு இது காரணம் இல்லை. அது நான் ஸ்கூல்லேயே வந்து நான் எழுதியிருக்கிறேன், கவிதை போட்டிலாம் கலந்துட்டு இருக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா நான் பரிசு வாங்கலையா, நான் பொய் சொல்ல விரும்பல, கண்டிப்பா பரிசு வாங்கல. என்னுடைய
வாத்தியாரங்களை வந்து நான் கலாச்சி வந்து கவிதைலாம் எழுதியிருக்கிறேன். அதுக்காக நான் பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கிறேன். சார் 2-3 அந்த மாதிரி சொல்லுங்க. எப்போ நீங்க ஸ்கூல்ல இருந்தீங்க, என்ன டீச்சர் பத்தி என்ன எழுதிருக்கீங்க நீங்க? எங்களுக்கு வந்து தமிழ் வாத்தியார் ஒருத்தர் இருந்தாரு, பெரியசாமின்னு சொல்லிட்டு ஒரு பேரு, புலவர். பெரியசாமி புலவர். அவர் வந்து நான் எழுதியிருப்பேன், வாழை இலை போல முடி, ஆனா உனக்கு தெரியாது நீ அடிக்கிற அடியோட வலி, அப்படி ஒரு கவிதை எல்லாம் எழுதி நான் அவர் டீச்சர், நீங்க வந்து பிரின்சிபல், அப்படி நான் எழுதி அடிக்கிற அடி வந்து உங்களுக்கு தெரியாது வலி, ஏன்னா அதோட வலியெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவர் வந்து வயசு என்ன இருந்தது உங்களுக்கு? எனக்கு என்ன ஒரு 13 வயசு இருக்கும். 13. அப்புறம் உங்களுக்கு ஏதோ ஒரு ஃபீலிங் இருந்துச்சா, சரி நான் வந்து கவிஞர் ஆகலாம், இல்லைன்னா நீங்க சொல்லி ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு? இல்ல, அது வந்து கடவுள் கிட்ட தான் சொல்லுவோம். ஏன்னா என்னோட ஏம் வந்து நான் வளர வளர வந்து ஏம் வந்து வேற இடத்துல எல்லாம் போச்சுன்னா, எங்க போயிடுச்சு, எங்கன்னா சொந்தமா ஓன் பிசினஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில அகலக்கல்லாம் வச்சு அதை நினைச்சு, அப்புறம் ஒரு நாள் வந்து எனக்கு வந்துச்சு, என்ன நம்மளோட லட்சியம் என்ன, நம்ம எது நினைச்சு நம்ம ஆசைப்பட்டோம், அதுக்கு தானே. நம்ம சின்ன வயசுல இருந்து வந்து நம்ம ஏம் என்ன, கண்டிப்பா சினிமால கண்டிப்பா நம்ம போகணும், ஜெயிக்கணும், கண்டிப்பா சினிமால ஜெயிக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் சினிமாக்குள்ள போய் நம்ம நிக்கணும். ஏன்னா அது நம்ம என்னன்னா கடைசி காலத்துல நம்ம என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட கனவு வந்து என்ன நிறைவேற்றணும் சொன்னா கண்டிப்பா சினிமா, அதனால தான் சினிமாக்கு வந்து. சூப்பர். ஓகே, ஸோ ஸ்கூல் லைஃப்ல வந்து நீங்க வந்து ப்ரொஃபஸர் பத்தி டீச்சர் பத்தி எழுதிட்டே இருக்கீங்க. இந்த வல்லவன் பிரேக் ரொம்ப ஒரு பெரியான பிரேக் இருக்கு, நல்ல பேனர், நல்ல ஆக்டர், சூப்பரான மியூசிக் இருந்தது. இந்த வாய்ப்பு எப்படி வந்தது? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு வாய்ப்பு தான் ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஸோ இது வாய்ப்பு எப்படி கிடைச்சது உங்களுக்கு? இல்ல, நான் வந்து சினிமாவுக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு எழுதணும்னு சொல்லி ஒரு முடிவு வந்தோடனே நான் ஃபர்ஸ்ட் ஒரு முடிவு பண்ணேன். என்ன விஷயம்னா, கண்டிப்பா ஃபேமஸான நடிகருக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்ம பாட்டு எழுதுறோம். அதே போல நமக்கு அதே போல ஒரு பெரிய பேனர் பண்ணி நம்ம அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்படி சொல்லி எழுதுனேன். பெரிய பேனர், பெரிய ஸ்டார், நல்ல மியூசிக் இருக்கணும், இந்த மூணு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க. 2005ஆம் ஆண்டு வந்து நான் முதல்ல போய் நான் நின்ற இடம் வந்து யுவன் சங்கர் ராஜா சார் வீடு தான். ஃபர்ஸ்ட் போய் நான் அவர் தான் மீட் பண்ணேன். அதே போல அவர் வந்து என்ன அலையெல்லாம் விடல. ஃபர்ஸ்ட் நாள் போய் நின்றேன், ஊர்ல இல்லைன்னு சொன்னாங்க. 2வது அடி போய் நின்றேன். சார் வந்து உள்ள போன்ல பேசிட்டு இருந்தாரு. இது போல அவங்க பர்சனல் பேச சொன்னாரு. சார் இது போல ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நடக்க முடியாதவர், ஒரு பாடலாசிரியர் போல ஒரு வண்டியில வந்துட்டு சொன்னாரு. சரி, ஒரு செகண்ட் கருணாகரன், நீங்க எப்போ போனீங்க? இந்த மாதிரி நீங்க வந்து ரெக்கமெண்டேஷன் இல்லாம போனீங்க, நீங்க சொந்தா போயிருக்கீங்க, சொந்தா கேக்குறீங்க, ஒரு வாய்ப்பு கேக்குறீங்க, நீங்க எப்போ அந்த டைம்ல வந்து உங்க மனசுல என்ன ஒரு பயம் இருக்கா, ஒரு ஸ்கேடா இருக்கீங்களா, இல்ல ஒரு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கா? உங்க மனசுல என்ன இருந்தது when you go to meet Yuvan? இல்ல, கேட்கும் போது கண்டிப்பா எனக்கு என்னன்னா, நம்ம வந்து கேட்டாதான் கிடைக்கும். ஃபீல்டில் பொறுத்த வரைக்கும் அது ஒரு விஷயம். நம்ம ஒன்னும் என்கிட்ட இருக்கு சார், வீட்ல உட்கார்ந்தாக்கா வாய்ப்பே வராது. கண்டிப்பா வீட்ல உட்கார்ந்தா வாய்ப்பு. ஏன்னா அது வந்து நான் நடக்க முடியாத ஆள் இருக்கும்போது கண்டிப்பா நான் வந்து என்னன்னா, மத்தவங்களோட ஒரு அடி அதிகமா தான் வைக்கணும்னு நான் நினைப்பேன் எப்பயுமே. நடக்க முடியுறவங்க 4 அடி வச்சாங்கன்னா நான் அதோட 6 அடி வைக்கணும். அப்பதான் வந்து என்ன வந்து 4 பேருக்கு தெரியும். நான் மத்தவங்களை போய் 4 அடி வச்சா நான் கண்டிப்பா நான் தெரிய மாட்டேன். அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. அப்படி இப்போ நான் யுவன் சார்ல கேட்டதான் யுவன் சார் ஒரே வார்த்தை சொன்னாரு, தம்பி நான் கண்டிப்பா பண்றேன் அப்படி சொல்லியிருந்து. அவர் என்ன பண்ணார், நேரா போய் சிம்பு சாரை போய் பாரு அப்படின்னு சொன்னாரு. சிம்பு சாரை நான் போய் ஹீரோ சிம்பு சாரை போய் நான் பார்த்தபோது சிம்பு சார் ஒரே வார்த்தை சொன்னாரு, தம்பி அது போல முடிஞ்சிடுச்சிங்க இந்த பாட்டு, கண்டிப்பா நம்ம பண்ணலாம்னு சொன்னாரு. எனக்கு ஒரு ஆமா சார் வந்து சொன்னாரு இது போல முடிஞ்சிடுச்சு அப்படி சொல்லும் போது எனக்கு ரொம்ப வருத்தம். என்னடா முடிஞ்சிடுச்சா? இல்ல சான்ஸே இல்ல. இல்ல சார் பொய் சொல்றாருலாம் சொல்ல. ஏன்னா எனக்கு வாய்ப்பு கொடுத்த அவர் வந்து என்னுடைய என்ன சொல்லுவாங்க, என்னுடைய மானசீக வாய்ப்பு இருக்கு அப்படி என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. கண்டிப்பா நம்ம பண்றோம், வல்லவன் பண்றோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கேற்ற போல அங்க இருந்த உதவி இயக்குநர்கள்லாம் எனக்கு ரொம்ப உதவி பண்ணாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு சாதாரண பாடலாசிரியர், ஒரு சான்ஸ் கேட்டு போகும்போது அவங்க வந்து நான் ஏற்கனவே ஒரு 10 படம் பண்ண போல ஒரு தடவை சிம்பு சார்னு சொல்லுவாங்க, சார் கருணாகரன் வந்துக்கிறாருன்னு. நான் யோசிப்பேன், என்னடா இது இப்படி நம்மள பண்றாங்கன்னு சொல்லி அங்க இருந்த எல்லாமே சொன்னாங்க. சிம்பு சார் ஒரு தடவை அவங்க தான் என் பேரை வந்து ஞாபகப்படுத்தினாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தடவை ஷூட்டிங்ல வந்து நான் சின்ன லிரிக்ஸ் ஒன்று எழுதிக்குத்தேன். என்னன்னா நயன்தாரா மேடம் வந்து சிம்பு சார் போட்டு அடிச்சிருவாங்க. அந்த சீன்ல வந்து என்ன ஒரு கெமிஸ்ட்ரி. இல்ல அது நான் வரல அந்த இடத்துக்கு. அவங்க நான் அடிச்ச உடனே அவங்க நயன்தாரா மேடம் வந்து சிம்பு சார் அந்த பாட்டுல ஒரு சீன்ல வந்து அடிக்கப்பல வரும். ஒன்று நான் எழுதிட்டேன். சிம்பு சார் என்ன கேட்டார், என்ன எழுதுறேன்னு கேட்டாரு. சார் இந்த இடத்துல ஒரு பாட்டு வந்தா எப்படி இருக்கும்? இப்பதான் பாட்டு முடிஞ்சது, காதல் வந்துடுச்சு ஆசையில் ஓடி வந்த அந்த பாட்டு முடிஞ்சோடனே நீ என்ன பாட்டு சொல்ற என்ன அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்ல சார் சும்மா ஒரு ஃபீலிங் சார், முகத்தை கண்டு என்னை வெறுக்காதே, மனதை கண்டு கொள்ள மறக்காதே, கண்ணீரும் தீ குளிக்க வேதனை நான் சுமக்க, அன்பை என்னை விட்டு விட்டு போகாதுன்னு சொல்லி ஒரு லிரிக்ஸ் சிம்பு சொன்னாரு. கண்டிப்பா நம்ம பண்றோம், வல்லவன்ல கண்டிப்பா நம்ம பண்றோம்னு சொன்னாரு. அந்த ஒரு நம்பிக்கை தான் வந்து நான் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். ஒரு பாட்டு அங்க யுவன் சார்ல வந்து ஒரு பாட்டு ரெக்கார்டிங் ஆனோடனே போய் நிப்பேன். சிம்பு சார்லாம் இல்லடா அது வேற ஒருத்தர் வாங்கிட்டாங்க வெயிட் பண்ணுன்னு சொல்லுவாரு. இப்படியே போயிட்டு இருக்கும்போது எல்லா பாட்டும் முடிஞ்சிடுச்சு. எனக்கு ஒரு நாள் ரொம்ப வருத்தமாயிடுச்சுன்னா எல்லா பாட்டும் முடிஞ்சிச்சு. சிம்பு சார்ல ஃபீலிங் கேட்டேன், சார் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார், வல்லவன்ல நான் எழுதுறேன், நான் சொல்லிட்டேன், இது நான் பண்ணலன்னா வந்து பிரச்சனை இல்ல மான பிரச்சனை ஒரு விஷயம்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிருவாங்க,
போய் சொல்லிட்டான், அப்புறமா என்னதான் பெரிய படம் பண்ணாலும் நம்ப மாட்டாங்க சார் அப்படி சொன்னா. சிம்பு சார் சொன்னாரு, இல்ல உனக்கு ஒரு பாட்டு கண்டிப்பா கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு வந்து யுவன் சாரை போய் பாருன்னு சொன்னாரு. அன்னைக்கு நைட்டு தான் என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பமுனை. அந்த பாட்டு தான் வல்லவன் பாட்டு வந்து யுவன் சார் வந்து நைட்டு 11 மணிக்கு கொடுத்து என் கையில வந்து டியூன் காசெட்டை கொடுத்தாரு. 2 நாள் டைமும் கொடுத்தாங்க. அது நல்லபடியா முடிஞ்சது. காலையில நைட் வந்து உங்க லைஃப்ல வந்து ரொம்ப ஒரு டே லைட்டா கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் வந்து நீங்க சொன்னீங்க எப்படி when you were a small boy நீங்க வந்து கவிதை எழுதினீங்க, கொஞ்சம் ப்ரொஃபஸர் பத்தி 2-3 வார்த்தை எழுதினீங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒரு வாய்ப்பு வந்தது த்ரூ சிம்பு அண்ட் யுவன் சங்கர் ராஜா, அதை பத்தி இப்போ வரைக்கும் சொன்னீங்க. ஒரு நாள் யுவன் சங்கர் ராஜா சார் கூப்பிட்டாங்க, உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுத்தாங்க, ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அந்த 2 நாளுக்கு அப்புறம் வந்து என்ன கொடுத்தீங்க சாருக்கு, என்ன ஒரு ஒரு லிரிக்ஸ் கொடுத்தீங்க சாருக்கு? நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாயல்ல வந்து ஒரு கவிதை ஒன்று எழுதி கொடுத்தேன். அது அந்த பாட்டில் டியூன்னா தானா 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 அப்படின்னு சொல்லி எழுதுனோடனே நான் அது நார்மலாக ஒரு லிரிக்ஸ் எதுவுமே சிம்பு சார் கொடுத்தேன். சிம்பு சார் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு பிடிக்கல, எனக்கு யூத்தா வேணும் காரணம்னு சொன்னார். சரி நான் என்ன பண்ணேன், சரி சிம்பு சாராவே அந்த இடத்துல நம்ம லிரிக்ஸ் எழுதணும்னு சொல்லிட்டு நேராக வந்து மறுநாள் போய் லிரிக்ஸ் கொடுத்தேன். அது அவருக்கு ஓகே ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் பாட்டு சொல்லுங்க. என்ன காதல் வந்தாலே மனசு ஏங்கி தவிக்கும், காதல் இல்லாத ஜீவன் எங்கு இருக்கும், பகலெல்லாம் ஆட்டம் போடும், இரவெல்லாம் ஒரு துளி மயக்கும், கனவெல்லாம் ஒன்ன தேடும், விழிகள் இரு விழி கணக்கும், காதல் வந்தாலே பள்ளிக்கூடம் போனாலும் பாடம் நான் படிக்கலையே, பட்டாம்பூச்சி ஆனாலும் இன்னும் நான் மறக்க அப்படி சொல்லிட்டு பல்லவி. சூப்பர் சூப்பர், நீங்க நல்லா பாடுறீங்க சார். அது ஒரு டேலண்ட் இருக்கு உங்கள, அதெல்லாம் கடவுள் செய்யல. லிரிக்ஸே பண்றீங்க, பாடுறீங்க, சூப்பர் சார். ஓகே, இதுக்கப்புறம் வந்து மக்கள் என்ன சொன்னாங்க? உங்க சாங் ரிலீஸ் ஆயிருக்கு, நல்லா வந்து சாங் பெரிய ரீச் ஆயிடுச்சு. இந்த சாங் வந்து இல்ல, அந்த சாங் வந்து என்னன்னா அது வந்து ஆடியோல இல்ல, அந்த சாங் படத்துல மட்டும் இருந்துச்சு அந்த சாங். அதனால வந்து அது எனக்கு ஒரு பிளஸ் தான். ஏன்னா எனக்கு என்ன சந்தோஷம்னா நம்ம அச்சீவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் நல்லா பண்ணிருக்கோம். நம்ம நினைச்சது பெரிய ரிலீஸ் ஆயிருக்கு, மக்கள் ஏத்திருக்காங்க, பிடிச்சிருக்காங்க. அதுக்கு கண்டிப்பா என் மனசுல சந்தோஷம் என்னன்னா நம்ம நினைச்சதை சாதிச்சோம். ஃபர்ஸ்ட் வழி நம்ம நினைச்சோம் சிம்பு சார்க்கும் யுவன் சார்க்கும் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு, பெரிய ஆளுக்கு பண்ணணும். அந்த எண்ணம் ஃபாலோ பண்ணீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, டெய்லி போயிட்டு கேட்டீங்க, அது வந்து நிச்சயம் ஆயிருக்கு. ஆமா, டெய்லி அந்த படத்துக்கு என்னன்னா நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போல ஷூட்டிங் நடக்கும்னா டெய்லியும் போயிடுவேன் நானு. சூப்பர். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மலைக்கோட்டைக்குறை வந்தது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த வாய்ப்பு எப்படி வந்தது? நீங்க போயிட்டு கேட்டீங்க, எப்படி வந்தது? அதே டைம்ல தான் நான் வந்து வெங்கடேஷ் சார்னு வந்து கேட்ட வாய்ப்பு கேட்டிருந்தேன். அவர் வந்து ஒரு தாட்டி எனக்கு ஃபோன் பண்ணி நீ எங்க போனேன்னு கேட்டாரு. என்ன சார்னு கேட்டேன். வாத்தியார்னு ஒரு படம் வந்துச்சு, அதுல உனக்கு ஒரு வாய்ப்பு தர தேட்டுன்னு சொல்லியிருந்தாரு. அதே வாத்தியாரம் வந்து அதே தீபாவளி தான் ரிலீஸ், வல்லவனோட தான் ரிலீஸ். அப்போ அவர் எனக்கு ரொம்ப இதா போடுச்சு, என்னடா ஃபர்ஸ்ட் இதே விட்டுட்டேன்னு சொல்லி சரி சொல்லியிருந்தாரு. சரி வேற என்ன வந்தா தரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா அவர் கொடுத்த வாய்ப்பு வந்து மலைன்னு சொல்லிட்டு ஒரு படத்துல வந்து ஒரு சின்ன ஆக்டர் நடிக்க சொல்லியிருந்தாரு. அந்த படம் நான் நடிச்சு கொடுத்தேன் அவருக்கு, ஒரு சின்ன கேரக்டர் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இது போல வல்லக்கோட்டைன்னு ஒரு படம் போது நீ போய் தீனா சாரை போய் பாரு கர்ணா அப்படின்னு சொன்னாரு. நான் போய் தீனா சாரை பார்த்தோன்னே அவர் டீம் கொடுத்தாரு. அதுக்கு எழுதின படம் தான் வல்லக்கோட்டை. இதுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 வருஷம் பிரேக் எடுத்தீங்க நீங்க, ரைட்? அதுக்கப்புறம் ஒரு பெரிய ரீஎன்ட்ரி பண்ணீங்க வித் த மூவி அலெக்ஸ் பாண்டியன் பேட் பாய்ஸ். அது வந்து உங்க லைஃப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் தானே பேட் பாய்ஸ் வந்து உங்க லைஃப்? கண்டிப்பா அது வந்து என்னால மறக்க முடியாத படம். அதாவது கருணாகரன் சொல்லி இந்த பெப்பர் டிவியா இருக்கட்டும், பெப்பர் டிவி பல மீடியாக்கள் கூப்பிடுறது காரணம் வந்து பேட் பாய்ஸ். கருணாகரன்னா பேட் பாய், அது ரொம்ப ஒரு குட்டான ஒரு டேக் வந்திருக்கு. பேட் பாய்னா நல்ல விஷயம். அந்த வாய்ப்பு எப்படி வந்தது சொல்லுங்க. கௌதம் சார் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய சினிமாவுக்கு பக்கபலமா இருக்க ஒரு நபர் வந்து மதன் சார், எஸ்கே ஆர்டிஸ்ட் மதன் சார். அவர் வந்து எனக்கு ஒரு நெருங்கிய நண்பர் சொல்லலாம், அண்ணன் சொல்லலாம், ஒரு வழிகாட்டின்னு சொல்லலாம். அவர் மூலியமா வந்து நான் கௌதம் சாரை வந்து சந்திச்சேன். அப்போ கௌதம் சார் வந்து என்ன சொன்னாரு, சூர்யா சாரை சொல்லியிருந்தாரு, இது போல இவருக்கு என்ன பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் இந்த படம் வாரணமாயிரம் முடிஞ்சிருச்சு, சூர்யா சார் நிறைய பிடிச்சிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்த வந்து நான் சூர்யா சார் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல ஒரு சூர்யா சாரை மீட் பண்ணலாம் சொல்லி அவர் வீட்டுக்கு போகும்போது தான் வந்து கார்த்திக் சாரை மீட் பண்ணேன். கார்த்திக் சாரை சரி கார்த்திக் சார் ஃபேமிலி கார்த்திக் சார் வந்து அப்போ பருத்தி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா சரி சாரை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவரை போய் கேட்டேன். சார் இது போல பாடலாசிரியர் சார்னா அவர் என்ன பார்த்தாரு, பாடலாசிரியரா என்ன பாட்டு பண்ணிக்கிறேன்னு கேட்டாரு. சார் இது போல வல்லவன் பண்ணிக்கிறேன் சொன்னோன்னே அவர் சொன்னாரு, இல்ல தம்பி சகுனில வந்து ஒருத்தரை நாங்க ஏற்கனவே அறிமுகப்படுத்திட்டோம், கண்டிப்பா உனக்கு அடுத்த படத்தை கண்டிப்பா தருவேன்னு சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு அவர் வந்து கண்டிப்பா நிரூபிச்சாரு. அது என்னன்னா எனக்கு சினிமால எனக்கு சினிமால குடுக்குறோம் சொன்னவங்க யாரும் கொடுக்காம போனதே இல்லை. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். சொன்ன கண்டிப்பா செய்றாங்க. எனக்கு வந்து சினிமா மேல ஒரு விஷயம் அதுதான். ஏன்னா இந்த வரைக்கும் என்கிட்ட வந்து தரேன்னு சொல்லிட்டு யாருமே தர கண்டிப்பா தருவாங்க. அந்த விஷயம் போயிட்டு இருக்கு.
அதே போல அவர் கேட்டேன், அடுத்த படத்துக்கு வான்னு சொன்னாரு. அடுத்த படத்துக்கு நான் போய் சிவாஜி சார் போய் கேட்டேன். அவர் சொன்னார் கண்டிப்பா தரேன்னு சொன்னாரு. அதே போல டிஎஸ்பி சார்லயே போனேன். இந்த டைம்ல நான் வந்து டிஎஸ்பி சாருக்கும் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா அவர் வந்து ஒரு 5 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்ப சொன்னார் கர்ணா ஆப்பர்ச்சுனிட்டி தான் வரல, யாருன்னா சொல்லிட்டேன் கர்ணா கண்டிப்பா நான் உனக்கு தரேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கேற்ற போல எல்லாமே கூடி வந்துச்சு. அந்த பேட் பாய் ஸ்பாட் வந்து என்ன கூப்பிட்டாங்க. ஒரு நாள் நைட் வந்து 10 மணிக்கு ஃபோன் போட்டாங்க. இது போல ஒரு டியூன் எல்லா சினிமால வந்து நைட்டு தான் ஃபோன் பண்றாங்க. நைட்ல கூப்பிடுறாங்க, நைட்ல மீட் பண்ணோம், நைட்ல வேலை செய்யணும். டேல என்ன பண்றாங்க எனக்கு சரியா புரியல. திடீர்னு கூப்பிட்டாங்க எங்களை. கூப்பிட்டு இது போல ஒரு டியூன் தரேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன். அப்போ சார் சொன்ன திருப்பி சாருக்கு ஃபோன் பண்ணி உங்க மேனேஜர் சொன்னாரு இல்ல நைட்ல வேணாம், நீங்க வந்து பாரிஸ்ல இருந்து வரணும், டிராவலிங் டைம் அதிகமாகும், டெய்லியே வாங்க சொல்லி மறுநாள் காலையில 10 மணிக்கு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சார் டியூனை கொடுத்து இது போல எழுதுக்காரனா அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த டியூனை கொடுத்துட்டு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இந்த பேட் பாய் வார்த்தை வந்தது உங்களுக்கு? இல்ல அந்த பேட் பாய் வார்த்தை வந்து ஏற்கனவே வந்து சார் போட்டு வச்சுட்டாரு. டிஎஸ்பி சார் வந்து போட்டு வச்சுட்டார். போட்டு வச்ச வார்த்தை தான். அவர் என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம்னா பெரிய கம்பெனிக்காரனா விட்டுறாதீங்க, உங்க ஃபியூச்சர்ல வந்து இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி சொன்ன காலகட்டத்துல தான் அவர் இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு, இந்த படம் கிடைக்கலாம் கூட நீ கவலைப்படக்கூடாது, உன்னால முடியும். இந்த பாட்டை வந்து பல பேர் பண்ணாங்க, முடியல, நீ பண்ணு, உன்னால முடியல கூட நான் உனக்கு கண்டிப்பா அடுத்த படம் தருவேன்னு சொன்னாரு. ஆனா எனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், என்னன்னா வாங்கிட்டா கண்டிப்பா நம்ம பண்ணி ஆகணும். நம்மண்டா வந்துடுச்சுன்னா இந்த கேட் கண்டிப்பா இது வந்து ஒன் வே ரூட், உள்ள வந்தா திருப்பி போக கூடாது அப்படின்னு சொல்லி நான் எப்பயுமே முடிவு பண்ணிருக்கிறேன். அந்த விஷயத்த தான் வந்து நான் எழுதி கொடுத்த பாட்டு அது. அது இல்லாம அது வந்து ஒரு 25 பல்லவி கிட்ட வாய்ப்பு கிடைச்சாலும் விடக்கூடாதுன்னு எனக்கு என்ன இருக்கு. அதனால 25 பல்லவி நான் எழுதினேன். எழுதி மறுநாள் காலையில சாருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இது போல பாட்டு ரெடி சார் சொன்னேன், டியூன் சொல்லுங்க சொன்னாரு. லிரிக்ஸ் சொன்னோடனே நான் லிரிக்ஸ் சொன்னேன். தன்னன்னா 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 அது எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லி அந்த ஒரு லைன் போட்டு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன மாமா ரெடியா என்ன மாமா ரெடியா நான் ஊரறிஞ்ச கேடி உன் பொண்ணை நீ ஏன் தரியான்னு சொல்லி இருந்தேன். அப்போ அது நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா ஐநாவும் அதிரும், டெல்லி வர ஒலிக்கும், நான் வெளியே வந்தா தாண்டா ஒரே திருவிழாவா நடக்கும் சொல்லி எழுதினேன். அவர் சொன்னாரு இல்ல எல்லாருக்கும் வணக்கம் சொல்ற போல சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்ப எழுதின பாட்டு தான் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம், நான் எல்லோருக்கும் டபுள் வணக்கம் சொல்லிட்டு அப்ப எழுதின பாட்டு தான் இந்த சாங். பேட் பாய் கொஞ்சம் பாடுங்க பிஃபோர் திஸ் கமர்ஷியல் பிரேக். எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம், என்ன பார்க்க வந்தா எல்லோருக்கும் டபுள் வணக்கம் 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 வணக்கம், கார்த்தி சாருக்கு வணக்கம், டிஎஸ்பி சாருக்கு வணக்கம், என்ன அறிமுகப்படுத்தின சிம்பு சாருக்கும் ஈவன் சாருக்கும் வணக்கம் 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 டபுள் வணக்கம். சார் இப்போ வரைக்கும் வந்து உங்க ஜர்னி பயங்கரமான ஒரு ஜர்னி இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு ஜர்னி இருக்கு. இந்த சாங் பேட் பாய்ஸ் நீங்க ஒத்துக்கிறீங்க ரொம்ப ஒரு லைஃப் சேஞ்சிங்கான ஒரு சாங் இருந்தது. ஏன்னா இப்போ கருணாகரன்னா பேட் பாய் லிரிசிஸ்ட் அப்படிதான் வந்திருக்க ஒரு பேரு. நீங்க சொல்லுங்க உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து உங்க லைஃப் எவ்வளவு மாறி போயிருக்கு ஆஃப்டர் ரிலீஸ் அண்ட் சக்சஸ் ஆஃப் பேட் பாய் சாங்? இல்ல பேட் பாய் கத்து வந்து ரொம்ப அதாவது அதிகமான சேஞ்ச் எனக்கு நல்லா தெரியும் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பல கம்பெனி வந்து என்னை இப்போ புக் பண்ணி பாட்டு எழுத கூப்பிட்டுருக்காங்க. அது ஒரு விஷயம். பேட் பாய் கத்து வந்து நான் குறைஞ்சபட்சம் ஒரு 20-25 பாட்டு எழுதியிருக்கிறேன். அது வந்து எனக்கு ஒரு சேஞ்சு தான். நிச்சயமா, ஏன்னா ரெஸ்பெக்ட் இருக்கு, ஒரு மதிப்பு, ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு உங்க மேல. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் லைன்ல இருக்கு, நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க பண்றீங்க, இன்க்ளூடிங் டீல் இருக்கு, ஜில்லா இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். என்ன ப்ராஜெக்ட்ஸ் ரிலீஸ் ஆகும் போது என்ன நீங்க சொல்றீங்க, இது வந்து சூப்பரான ஒரு சாங் வரப்போது பாருங்க. அது மாதிரி நான் அலெக்ஸ் பண்ண பிறகு கூட நான் திருப்பி வந்து என்னன்னா ஆரம்பத்துல தான் நான் ஒரு என்னன்னா ஒரு திருப்பி போய் வாய்ப்பு தேடணும், என்னை தேடி யாருமே வரக்கூடாது, சரி நம்மளே போய் வாய்ப்பு கேட்கலாம் சொல்லி எனக்கு ஒரு ஐடியா. எப்பயுமே அது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கேன். தட்டுங்கள் திறக்கப்படும் சொல்லி ஒரு வார்த்தை வரும் பைபிள்ல, அது போலதான் நான் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அந்த ஒரு ஃபார்முலா வந்து நான் மனசுல வச்சுட்டு கண்டிப்பா தட்டுவேன். அது சில பேர் சொல்லுவாங்க நீங்க சின்ன கம்பெனிலாம் போய் ஏன் ட்ரை பண்ண மாட்டீங்கன்னு. தட்டணும்னு முடிவு பண்ணிடும், ஒரு பெரிய கம்பெனியாக தட்டலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியால தான் பலமா தட்டுவேன். உங்க அப்படி தட்டும் போது கிடைத்த வாய்ப்பு தான் வந்து அருண் விஜய் சார் நடிச்ச டீல். How was it working with அருண் விஜய் சார்? வந்து எப்படி டிஃபரன்ஸா இருக்கு, என்ன ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு, என்ன கத்துக்கணும் இருக்கு உங்களுக்கு? ஏன்னா நீங்க ஒவ்வொரு மியூசிக் டைரக்டரோட ஒவ்வொரு ஆக்டரோட ஒர்க் பண்ணாக்கா ஏதோ இருக்கு கத்துக்கிறதுக்கு, டு லேர்ன் சம்திங், டு க்ரோ வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்ல இவங்க கிட்ட ஒர்க் பண்ணும்போது நான் ஒரே விஷயம் மட்டும் தான் கத்துக்கினேன், கொடுக்குறோம்னு சொன்னா கண்டிப்பா கொடுத்துடணும். பிற்காலத்துல நம்மள யாரா தேடி வந்து ஏன்னா கேட்டா நம்ம ஒரு விஷயம் தரோம்னு சொன்னா கண்டிப்பா அவங்க கொடுத்துடணும். அந்த ஒரு விஷயத்தை நான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். வாட் சொன்னாக்க அது வந்து கண்டிப்பா. ஏன்னா ஆரம்பத்துல வந்து சிம்பு சார் ஒரு என்ன சொன்னாரு, இந்த வாய்ப்பு நான் உனக்கு கொடுக்கும் போது பிற்காலத்துல வந்து உங்கள்கிட்ட யாருன்னா கேட்டா நீ அதே போல பண்ணி கொடு. அவருக்கு நான் நன்றி சொல்லும் போது என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம் தான், உனக்கு நான் இந்த வாய்ப்பு கொடுத்தேன், நாளைக்கு ஏதாவது யாருன்னா உன்ன வந்து கேட்டா நீ அதே போல செஞ்சு கொடுன்னு சொன்னாரு. அந்த ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றேன். ஏன்னா இந்த 8 வருஷம் உழைப்பு வந்து சில பேர் வந்து புதுசா வருவாங்க, இது போல அந்த கம்பெனி எங்க இருக்கு, இந்த கம்பெனி எங்க இருக்கு, லீடு ஹெல்ப் கேட்பாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த பிசினஸ் அந்த இதை வந்து லீடை வந்து நான் அப்படியே கொடுத்துருவேன். இந்த கம்பெனில போனா இவங்களை பார்க்கலாம், வாய்ப்பு கிடைக்கும்.
அவங்க அலையிறத வந்து நான் அவாய்ட் பண்ணுவேன். டீல் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு ப்ராஜெக்ட், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட் இருக்கு. வேற என்ன ப்ராஜெக்ட்ஸ் வருது சார்? டீல் வந்து டீலுக்கு அப்புறமா வந்து டமால் டுமில் ஒரு படம் இருக்கு. என்னோட அருமை நண்பர் ஸ்ரீதா வந்து அந்த படத்தோட இயக்குனர். அவர் வந்து எனக்கு தமன் சார் ஆஃபீஸ்ல உங்களுக்கு சினிமால வந்து அவ்வளோ நண்பன் இருக்காங்க. கண்டிப்பா, அதனால யோசிக்க அதிகமா இருக்கு. சாரி மன்னிச்சிங்க பேர் இடைஞ்சல இருந்தனால. அதனால ஸ்டீவ் வந்து ஒரு நாள் கூப்பிட்டாரு, இது போல வாங்க கர்ணான்னு சொல்லி கூப்பிட்டாரு. கூப்பிட்டு வந்து நீங்க எப்படி கர்ணா எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா நண்பரா இருக்கு இப்படி கேட்கிறாரு. கண்டிப்பா நீங்க பண்ணி கொடுங்க கர்ணா அப்படி சொல்லும்போது நான் சொன்னேன், நண்பா நீ கூப்பிடாமே நான் வந்து தட்டுவேன், நீ கூப்பிட்டு நான் விட்டுருவேன் அப்படி சொல்லி அவர்னு சொல்லி தான் அந்த பாட்டு எழுதுறேன். அதே போல அதே ஒரு நைட்டு அந்த நைட்ல தான் எங்களுக்கு கூப்பிட்டாங்க. டியூன் வாங்கணும் எழுதணும். குட்டுதடா காந்தி காசு, அள்ளிக்கடா மொக்க ராசு, மக்கா மக்கா செம்ம ரேசு, மாட்டிக்கிட்டாண்டா டுமில். இது வந்து டைட்டில் சாங். அதே போல டீல் படத்துல அப்படிதான் வரும். அந்தரு அவளை பார்த்ததுமே மெரினா பீச்சுடா மேரேஜ் ஆச்சுடா, ஒன் டே மேட்ச்டா கோல்டன் டக்கடா அப்படின்னு சொல்லி அந்த லிரிக்ஸ் அப்படி வரும். அது என்னன்னா காரணம் வந்து ஃபுல்லா முழுக்க காரணம் வந்து பேட் பாய்ஸ் தான். புரியாத வார்த்தை எப்படி வாலி சார் போட்டாரோ அது போல கருணா கூப்பிடுங்க புரியாத வார்த்தை போடுன்னு சொல்லி அவங்க தேடுறாங்க. அந்த ஒரு இப்போ வந்து ஒரு பேர் வந்து கருணா சார் வந்து ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும், கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கும், வித்தியாசமான லிரிக்ஸ் நீங்க கொண்டு வருவீங்க. ஓகே, டீல் இருக்கு, டமால் டுமில் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன வரப்போகுது இந்த வருஷம்ல? கெஸ்ட் ஒரு படம் இருக்கு, அதுல 2 பாட்டு எழுதிருக்கிறேன். அப்புறமா காதல் மௌனமணி சொல்ற படத்துல ஒரு 5 பாட்டு எழுதிக்கிறேன். சூப்பர். அப்புறம் கடவுள் பாதி மிருகம் பாதின்னு சொல்ற படத்துல அதுல 2 பாட்டு எழுதிக்கிறேன். நிதானம் சொல்லி ஒரு படத்துல போயிட்டு இருக்கேன். இது ஃபியூச்சர் ப்ராஜெக்ட். அவ்வளோ வேலை இருக்கு உங்களுக்கு. இப்போ தட்டுனோக்கு டைம் இருக்கா இல்லையா உங்களுக்கு? இல்ல கண்டிப்பா தட்டுவேன். இன்னைக்கு எழுதி முடிச்சா மறுநாள் போய் ஒரு கம்பெனி போய் ஊங்கி தட்டுவேன், இது போல நான் வந்திருக்கிறேன் வாய்ப்பு கொடுங்க. ஓகே சூப்பர். டெல் மீ, சினிமால வந்து யார் உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன், யார் ரொம்ப உங்களுக்கு கான்ஸ்டன்டா ஹெல்ப் பண்ணிட்டே இருக்காங்க, அப்படி யார் இருக்காங்க சினிமால? முதல் விஷயம் வந்து சிம்பு சாருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அவர் மேல என் மேல தனிப்பட்ட அன்பு செலுத்திட்டு இருக்கிறார். அதனால தான் வந்து டீல்ல இருந்து அப்படியே போயிட்டு இருக்கு அவருன்ற அந்த படம். அப்புறமா வந்து ஆர்பி சௌத்ரி சார். அதே போல எனக்கு எப்பயுமே பக்க பலமா இருக்கிற ஒரு நபர் வந்து மதன் சார், எஸ்கே பார்ட்ஸ் மதன் சார். ஏன்னா நான் இருக்கிறேன் நீ பாத்துக்க அப்படின்னு சொல்ற நபர் அவர். நான் இருக்கிறேன், அதாவது என்னன்னா ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சினிமாவை நம்பி வந்தாங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம் கையில காசு இருக்காது, உட்கார்ற ஒரு இடம் கிடைக்காது. இந்த 2 விஷயமே எனக்கு கொடுக்குற ஒரு நபர் அவரு. எந்த டைம்ல எது வேணாலும் நீ எனக்கு கேளுக்கறா நான் இருக்கிறேன்னு சொல்ற ஒரு நபர் அவரு. அந்த விஷயம். அதே போல வந்து எனக்கு கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நபர் வந்து உதயநிதி சார். அவர் வந்து உதடி அவங்க சொல்லி நான் அவங்கள்ட்ட போய் சான்ஸ் கேட்டேன். ஓகே சான்ஸ் கேட்டேன். அந்த பாட்டு ஒரு பாட்டு எழுத வேண்டியது, அது சில விஷயத்தால அந்த பாட்டு என்னால் எழுத முடியல, வேணாம் மச்சான் வேணா எழுத முடியல. ஒரு நாள் வந்து ரிஜைன்ல இருந்து ஆர்வம் சார் வந்து மேனேஜர் ஃபோன் பண்ணி, ஏன்னா ஏற்கனவே நாங்கள் போய் வாய்ப்பு கேட்டிருக்கேன், அவர் கூப்பிட்டு இது போல மேடத்தை போய் பாருங்க கருணாகரன் வாய்ப்பு கிடைக்கும் சொன்னாங்க. நான் போய் அங்கே பாட்டு எழுத தான் போனேன். ஃபர்ஸ்ட் விஷயம் பாட்டு எழுத தான் போனேன். ஆனா என்னன்னா பாட்டு வந்து வேற ஒரு நபர் எழுதுனதுனால எனக்கு வந்து தலைப்பு வைக்கக்கூடிய சான்ஸ் கிடைச்சது. அந்த தலைப்பு தான் வந்து வணக்கம் சென்னை. அண்ட் லாஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு, உங்க லைஃப்ல இப்போ வரைக்கும் which is your best achievement? நீங்க உங்க வந்து பிரேக்கா, இல்லைன்னா நம்ம அலெக்ஸ் பாண்டியன் சாங்கா, இல்லைன்னா வந்து என்ன வரப்போகுது, நீங்க என்ன ஃபீல் பண்ணுங்க உங்க லைஃப்ல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கு? இல்ல அதுக்கு அடுத்த இடத்துல கண்டிப்பா சொல்றேன். ஒரு 20 வருஷம் போட்டோம் காலங்க இருந்தா அப்ப நான் இங்க தான் இருப்பேன், நீங்க வருவீங்க கண்டிப்பா. அதாவது ஒரே வார்த்தை தான் என் நண்பர்கள் சொல்ற போல, இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் கண்டிப்பா வருவோம். I wish you all the very best. Thank you so much. நீங்க வந்தீங்க, ரொம்ப உண்மையா பேசுனீங்க. நீங்க வந்து ஒரு பயங்கரமான கவிஞர், அதோட பயங்கரமா நீங்க வந்து ஒரு ஹியூமன் பீயிங். ரொம்ப நன்றி சார். Thank you for coming. சந்தோஷம், நன்றி.